ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்துட்ருப்பீங்க. அரசு அலுவலர்கள் அல்லது அரசு ஆசிரியர்கள், அதே மாதிரி நமக்கு மிகப்பெரிய பூனாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆர் டிஆர்பி. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். அண்ட் ஒரு சில பேருக்கு இப்போ நடைமுறையில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் கம்பேரிசன் டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் அடுத்தடுத்து முடிவுகளை வெளியிடுறதா இருக்கட்டும், அதாவது ஒரு ஆன்சர் கீ பற்றியதாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸாம்ஸு கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ ஒரு மைண்ட் வரும் இல்லையா, நம்ம எதுக்கு இவ்வளோ நாள் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டுருக்கணும், வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்மளுமே டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணலாம், குரூப் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். பிஃபோர் தட்டு ஃபியூ வேர்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேற்று குரூப் 2A ப்ரிலிம்ஸ் நடந்தது. அண்ட் அதோட கொஸ்டின் பேப்பர்ஸுமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, இஃப் சப்போஸ் எழுதலை அப்படின்னாலும் சரி, அந்த மோடு எப்படி இருந்தது, டஃப்னஸ் லெவல் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய சிலபஸ் அவுடேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்ததா நம்ம கேள்விப்படுறோம். மீடியாவில் இருந்தும் சரி, சேனல்ஸில் இருந்தும் சரி, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறதுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னுமே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கிலீஷ் தமிழை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்தது. தமிழ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது. எல்லாமே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். அண்டு ஒரு சில வேளைகளில் நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலனா கூட நமக்கு இந்த கேள்விகள்லாம் இந்த புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி பார்ட்டில் சொல்கிறேன். ஆனால் ஜிஎஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது எக்ஸாமுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். யூஜிடிஆர்பியில் கூட நடந்தது இல்லைங்களா. அதாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பார்க்கும்போது நிறைய தப்பாக ஆன்சர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 8 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு 2400 போஸ்டிங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 8 லட்சம் பேர் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி கிராஜுவேட்ஸ், ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவும் நமக்கு தெரிய வருது. ஆல்ரெடி ஒரு பாத்தில் இருந்து ஒரு எக்ஸாமுக்காக ஒரு பல வருஷங்கள் அதில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு அந்த எக்ஸாம் நமக்கு நல்லபடியான ரிசல்ட்டை தரலை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு மாற்றி எழுதுகிறாங்க. அப்போது புதுசாக அந்த எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு ஜேர்னலில் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ டிஆர்பி ஆஸ்பிரன்ஸே பாருங்கள், பிஜிடிஆர்பியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கும்போது ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு ரிப்பீட் ஆகும். யூஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய சிலபஸே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் இருக்கும், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. அப்போது அதுலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸாக இருக்கட்டும், பல்கான போஸ்டிங்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட ஒரு 10,000 வேக்கன்சிஸு, அதுக்கப்புறமா வேக்கன்சிஸ் அரைஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போது குரூப் 2லேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு 2400 வேக்கன்சி கிட்ட. இங்கே பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கம்மியாக இருக்குது வேக்கன்சி. அதனால் நம்ம மாற்றி இந்த எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போது அந்த ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினாலையும் கண்டிப்பாக இந்த வேக்கன்சிக்கு கிடச்சிடும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனாலையும் நம்ம அட்டன் பண்ணும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 130 140 கொஸ்டின் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறேன், மார்க் இல்லை. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமுக்கான ஒரு கன்சிஸ்டன்சியும் போயிடுது. புதுசாக அட்டன் பண்ண எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வரல. ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன ஆகுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிடுது. என்னடா இது, நம்மளோட சப்ஜெக்டில் எழுதின எக்ஸாமுக்கும் பார்த்தா நமக்கு நல்ல மார்க் வரலை, அதே மாதிரி
அந்த பாத்தை விட்டுட்டு சரி இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இதிலும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். அதே மாதிரி பழைய ஜாபே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயே போய் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை. எப்படியாவது நம்மளோட இன்டென்ஷன் மாதிரி நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ஸில் உட்கார மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நிலைமை போயிட்டு பழையபடி பார்த்திங்கன்னா திருப்பி எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே போகிற ஒரு நிலைமை. இது எப்படி இந்த க்ரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்மக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சஜஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து கேட்பாங்க ஆஸ்பிரன்ஸு, இந்த மாதிரி வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான குரூப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் கிளியர் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், இதில் தான் வந்து மார்க்ஸ் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. அதில் ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க, அதாவது இப்போ தான் டிகிரி முடித்தவங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் எழுதாதீங்க, இது உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள், நல்லா வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை லாட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம மோட்டிவேட் பண்ணோம். ஆனால் நேற்று எக்ஸாம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸு நேற்றுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டே சொல்லலை. ஒரு வகையில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அதுக்காக அவங்க செலவு பண்ணுற டைம் அந்த மாதிரி வெளியவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிவிட்டு ஆமாம் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும். இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்களே என்னாச்சு மார்க்ஸு அப்படின்னு கேட்பாங்க. கலீக்ஸுமே சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இட் இஸ் இன்னெவிட்டபிள். கண்டிப்பாக அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம இப்போ பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதலாமா அந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்ற ஆசிலேஷனை தவிர்த்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு கரெக்டான ப்ரிப்பரேஷன் டைமை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது 1 வருஷம், அதாவது மினிமம் வந்து 1 இயர். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இப்போ டிஆர்பி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லேருந்து வெளியில் போய் தான் ஒரு சில கேள்விகள் அமைதே தவிர அப்படியே இருக்கிற பவுண்ட்ரிஸை தாண்டாமல் எந்த போர்டும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதில்ல. இப்போது இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு நம்மலாம் பேசுகிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஜிஎஸ்சில் இப்போ நான் கூட சொன்னேன் 140 கொஸ்டின் போட முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் ரிசல்ட் வரும்போது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி அந்த மாதிரி கட் ஆஃப் எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி, அதுக்காக செலவு பண்ணியிருக்கக்கூடிய வருஷங்கள் தான். வெளியில் வந்து ஜாப் எதுவும் அட்டென்ட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். திடீர்னு போயிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. அதே மாதிரி ஏஜ் ஃபேக்டரும் ஒன்று இருக்குது. 26 இயர்ஸ் 27 பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷனோட மெத்தடாலஜியே வேறு. வேறெல்ஸ் ஒரு 30க்கு கிட்ட ஏஜ் இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியே வேறு. படிக்கிற விஷயத்தையே படிச்சுட்டே இருந்தால் கூட எக்ஸாம் கிட்ட வரும்போது எல்லாமே மறந்த மாதிரி தோணும். அதுதானே ப்ராபபிலிட்டி, மறந்த மாதிரியே இருக்கும். ஆனால் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு விதமான மனநிலைமையும், ஒரு 10வது 20வது கேள்விகளை அட்டன் பண்ணும்போது ஒரு விதமான மனநிலைமையும் அப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் ஃபாண்ட்டு கூட பார்த்திங்கன்னா அது ஒரு சைக்காலஜி தான். அதுவுமே அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஈஸியாகவே இருக்கும் கொஸ்டின்ஸு. ஈஸியாக இருக்கேன்னு நம்மளும் அட்டன் பண்ணிகிட்டே வருவோம். அந்த ட்விஸ்டெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னே தெரியாது. அதுதானே ஒரு போர்டோட வேலை. அதை அவங்க கரெக்டாக செஞ்சுருப்பாங்க. நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதட்டம், அந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் சேர்ந்து அந்த பதட்டத்தில் நம்ம எதை நோக்கி நம்ம போகணுமோ அதிலேருந்து டீவியேட் ஆகி வேறு மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து அமைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சிலையும் கொடுக்க தான் போகிறாங்க. அஃப்கோர்ஸ் டிஆர்பிலையும் வரதான் போகுது. இன்ஃபேக்ட் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா அது ஒரு ரிவைஸ்டு பிளானர்னு கூட சொல்லலாம். இப்போது 2024 ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி மட்டும்தான் வந்து நடந்திருக்குது. அப்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும் அடுத்த வருஷம் எந்தெந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த நவம்பர் டிசம்பர்லேயே கூட நிறைய எக்ஸாம்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நிறைய டெய்லிஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு 19,000 வேக்கன்சிஸை வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான். அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல்கள் வரும்போது கவர்மெண்ட்டுக்குமே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். கண்டிப்பாக அவங்க சொல்லித்தான் ஆகணும் இல்லையா. இவ்வளோ போஸ்டிங்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேருக்கு வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கிறோன்ட்டு அவங்களும் அவங்களோட மேனிஃபெஸ்டோ பூர்த்தி பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. அதனால் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில்
கன்சிஸ்டன்சி மாறாமல் உங்களோட தயார்படுத்துதல் இருக்கட்டும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி சிலபஸை முடிச்சுட்டு அது டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஆர்பியோ அது உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ, என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ, கண்டிப்பாக அதை நோக்கி உங்களோட ஜேர்னி இருக்கட்டும். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிட்டு ஒரு எக்ஸாம் முடித்த கையோடு இன்னொரு ஜேர்னருக்குள்ளே போகாதீங்க. ஒரே எக்ஸாம் அதை நோக்கியே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கட்டும் அப்படின்ற இன்ஃபோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து 2024ஓட லாஸ்ட் ஒரு 4 மாதங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எது பெஸ்ட்டாக இருக்குது, ஆல்ரெடி வந்து எந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற இன்ஃபோவை பாசிட்டிவான நோட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் ஒரு எந்துவாக இருக்கும். அடுத்தடுத்து வந்து நம்மளே வந்து ஹோப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.